0 to 100 எத்தனை வினாடிகளில் இது கடக்க போகுது. அவங்க 6.7 சொல்கிறாங்க, 6.7 வினாடிகள்ன்றாங்க. நமக்கு அதை விட சீக்கிரமாக கலந்த ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்குது. இப்போது 135 வந்தாச்சு, 141. ஸோ நம்ம இந்த 130 135 போகும்போது மட்டும் கொஞ்சம் வின் நாய்ஸ் நம்மளால் உணர முடியுது. ஸோ மற்றபடி இது ரொம்ப ஸ்டேபிளாகவும் பிளான்டடாகவும் போயிட்டுருக்கு. இதில் ஆக்சுவலாக 3 டிரைவிங் மோட்ஸ் இருக்குது. இப்போ ரேஞ்ச் அதிகமான கிலோமீட்டர்கள் நம்ம ஓட்டணும், ரேஞ்ச் அதிகமாக வேணும்னா ரேஞ்சுன்ற மோடு இருக்குது. சிட்டி டிராஃபிக்கில் ஓட்ட போகிறோன்னா எவரிடே அப்படின்னு ஒரு மோடு இருக்குது. இல்லை நம்ம ரேஸ் தான் பண்ண போகிறோன்னா ரேஸ் அப்படின்னு இன்னொரு மோடு இருக்குது. சரி, இப்போ நம்ம ரேஸில் வச்சு அதை ஓட்டி பார்க்கலாம். ஹியர் வி கோ. அதுக்குள்ளேயே 110 ஆயிடுச்சு, 124, 137, 144. BE60 இந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா என்னுடைய ஸ்டேரிங்கும் இதுக்கு முக்கியமான காரணம். இது இந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த ஸ்டேரிங்கு தான். பொதுவாக ஸ்டேரிங்னா ஆக்சுவலாக லோ ஸ்பீடில் ஒரு மாதிரியோ ஹை ஸ்பீடில் ஒரு மாதிரியோ ஹெவியாவோ லைட்டாவோ மாறுறது என்பது சாதாரண விஷயம். ஸோ அதையும் தாண்டி இந்த எலக்ட்ரிக் ஸ்டேரிங், பவர்ட் ஸ்டேரிங் எப்படி செயல்படுதுன்னு நான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்ட்ரைட் லைனில் ஒரு விதமாகவும் கார்னரிங்கில் வேறு விதமாகவும் இதனுடைய செயல்பாடு நம்ம மாறி மாறி இருக்கிறத நான் பார்க்க முடியுது.